எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி ஒரு ஃப்ரீயான ஒரு ஏஐ கோடிங் அசிஸ்டண்ட் டூல் பற்றி பார்க்க போகிறோம். இதை வந்து அவங்க வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய ஏஜென்டிக் ஃபீச்சர்ஸ் ஹெவியாக இருக்கனால. ஸோ இதை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இது நான் நேற்று தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நாளாக பண்ணணும், நிறைய ஒர்க் பெண்டிங்கில் இருந்தனால நேற்று தான் அதை எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லாயிருக்கு. இது பேர் வந்து ஆக்மெண்ட் கோட். ஓகேயா, இதில் என்னென்னா மெயினாக சில ஃபீச்சர்ஸ் சொல்லிவிட்டு நம்ம டெமோக்கு போவோம். இதுக்கப்புறம் டெமோ இருக்குது, தயவுசெய்து ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் நிறைய இது கற்றுக்கலாம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டூலு. நான் யூஸ் பண்ண வரைக்குமே நல்லா தான் இருக்குது. ஸோ இது என்ன, இது உங்கள் வந்து இதை வந்து எப்படி பீச் பண்ணுறாங்கன்னா, இதை வந்து ஏஐ பேர் ப்ரோக்ராமர் டிசைன் ஃபார் ப்ரொஃபஷ்னல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். அதாவது நிறைய பெரிய லார்ஜ் கோட் பேஸ், பெரிய கோட் பேஸோட ஒர்க் பண்ணுறவங்களுக்குன்னு இது டிசைன் செய்யப்பட்டதாக இதை க்ளைம் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் வந்து கோட் இண்டெக்ஸிங் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து கோட் பேஸஸை நல்லா இண்டெக்ஸ் பண்ணி நல்லா புரிஞ்சு வச்சு ஞாபகம் வச்சுக்கும் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஓப்பன் சோர்ஸ் காம்படிட்டர். யாருக்கு? கர்சர் அண்ட் விண்ட்சர்ஃப் கூடிய சீக்கிரத்தில் நான் பண்ணுறேன், வாங்கணுங்க. அது காசு கொடுத்து தான் வாங்கணும். கர்சர் நான் ஆல்ரெடி டெமோ பண்ணிட்டேன். ஸோ விண்ட்சர்ஃப் ஒன்று வாங்கி உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். ஸோ இது 2 காஸ்ட்டு உங்களால் பே பண்ண முடியுதுன்னா இந்த ஆக்மெண்ட் கோட் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நான் ரிப்பீட் பண்ணுறேன், இதில் எதுவும் சென்சிட்டிவ் டேட்டா ஷேர் பண்ணாதீங்க. எதுவும் ஒரு காஸ்ட்லி சர்வீஸோட ஏபிஐ கீலாம் எங்கேயும் இதுக்கு ஆக்சசபிளாக வச்சிடாதீங்க. அதனால் அப்படியே இது வச்சுருந்தாலும் உடனே கீயை மாற்றிடுங்க. ஸோ இதுதான் இது வாட் இஸ் ஆக்மெண்டேஷன். அதுக்கப்புறம் இது வந்து SW பெஞ்ச்மார்க் வெரிஃபிகேஷன் டெஸ்ட்டில் வந்து 65.4% சக்ஸஸ் ரேட்டில் இருக்குது. இது டாப் பர்ஃபார்மிங் ஓப்பன் சோர்ஸ் ஏஜென்ட் ஃபார் ரியல் வேர்ல்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். இதோட URL கூட நான் போய் செக் பண்ணேன். எங்கடா அது? எஸ், இங்கே பாருங்கள். ஸ்வீப் பெஞ்ச்மார்க்கில் வந்து ஆக்மெண்ட் ஏஜென்ட் VO இது வந்து அட்டானமஸாக இதான் அட்டானமஸாக கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம், பில்ட் பண்ணோம். இது வந்து இருக்கும். பட் அதை அப்படியே விட்டுறாமல் நம்ம இடையில வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுது கரெக்டாக ஓகேன்னு. அப்புறம் இது பிளான் சேஞ்சஸ், எடிட் மல்டிபிள் ஃபைல்ஸ், ரன் டெஸ்ட்டு, இது எல்லாத்துலேயும் உள்ளதான். அண்ட் ஈவன் இதில் வந்து புல் ரிக்வஸ்ட்டும் ஐடியிலேருந்து ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சரு. இட்ஸ் சப்போஸ் விஷுவல் டிபக்கிங் பை ஐடென்டிஃபைங் UI இஷ்யூஸ் ஃப்ரம் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் எஸ். இது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை கொடுத்து, தம்பி இது ஒர்க் ஆகலை, இல்லை எனக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கொடுத்துச்சு. ஆக்மெண்ட் ஏஜென்ட் ஹேஸ் அ persistent memory learning from யுவர் கோடிங் ஸ்டைல் அண்ட் அடாப்டிங் டு யுவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எஸ், இதில் ஒன்றும் என்னென்னா, நீங்கள் தொடர்ந்து இதை கூட நீங்கள் கோட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஏஜென்ட் ஃபீச்சர் இல்லாமல் நீங்களே கோட் பண்ணிங்கன்னா உங்கள் கோடிங் ஸ்டைலை புரிஞ்சு வச்சு, ஓகே இது மாதிரி தான் நீங்கள் கோடிங் பண்ணுற, இதான் அவனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு அதை அடாப்ட் பண்ணிக்கும் மெமரியில் அப்டேட் பண்ணிட்டு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்குன்னு ஒரு கோடிங் ஸ்டைல் இருக்கும்ல, அது இதை ஹேண்டில் பண்ணிக்கும். அதே மாதிரி இவங்க மெயினாக கிளைம் பண்ணுறது டென்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோடை வந்து இதை ஹேண்டில் பண்ணும். இது வந்து நிறைய டூல்ஸ் இங்கே ஃபெயில் ஆகுங்க. சின்ன கோட் பேஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறோம். ரொம்ப பெரிய கோட் பேஸ்னால் செம்மையாக திணறும். இதை ஹேண்டில் பண்ணணும்னு இவங்க கிளைம் பண்ணுறாங்க. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் ஆக்மெண்ட் ஏஜென்ட் அலோஸ் MCP சர்வர்ஸ். அதான் MCP சர்வர்ஸ் எல்லோரும் அதை கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் இன்டெகிரேட் பண்ணி தரேன்னு. அப்புறம் சூப்பர் பேஸு, ஃபிக்மா, க்ளவுட்ஃபேரோட இன்டெகிரேஷன். இது ஓகே தான். எகெயின் இவங்க மெயின் செல்லிங் பாயிண்ட் லார்ஜ் கோட் பேஸ் வந்து இவங்க ஹேண்டில் பண்ணிடுவாங்க அப்படின்னு. 10K அன்லைக் கர்சர் வந்து கான்டெக்ட் லிமிட் வந்து 10K டோக்கன்ஸு. பட் இதோட பெட்டராக அது ஹேண்டில் பண்ணிடுவோங்கிறாங்க. ஃபாஸ்ட்டாக இண்டெக்ஸ் ஆகும். நான் சின்ன கோட் பேஸ் தான் இண்டெக்ஸ் பண்ணேன். எஸ், இது நடந்துச்சு. அப்புறம் மெமரி. ஸோ நீங்கள் என்னென்ன சொல்லிட்டு வரீங்க, என்னென்ன அதோட சேட் பண்ணிட்டு வரீங்க, மெமரி வச்சுட்டு உங்களுக்குன்னு கஸ்டமைஸ்டாக அது ரெஸ்பான்ஸ் கொண்டு வரும், இல்லை கோட் ஜென்ரேட் பண்ணும். ஸோ மல்டிபிள் ஃபைல்ஸ் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. சரி, இதை விடுங்க. இதுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் விடுங்க, பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். சரி, நேராக டெமோக்கு போவோம். உங்களுக்கு தேவை ஒரு நல்ல டீசெண்டான மிஷின், ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோடு. போயிட்டு இந்த URLலாம் தரேன், இதெல்லாம் நோட் பண்ண அவசியம் இல்லை. இங்கே போனீங்கன்னா ஆக்மெண்ட் கோட் அப்படின்னு இருக்கா, இதில் போயிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இதில் லாகின் மட்டும் க்ரியேட் பண்ண சொன்னோம், க்ரியேட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இதில் வந்து நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் 2-3 ஆப்ஷன் தருவாங்க. அதில் வந்து நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் தான் யூஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண கையோட இங்கே வந்துட்டு ஆக்மெண்ட்டும் வந்திருக்கும். இது இருக்கும் பண்ண கையோட இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உட்காந்துரும். ஸோ கைஸ், ஆக்மெண்ட் கோடோட டெமோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, நீங்கள் இதை வந்து ஒரு இதில் இப்போதைக்கு ஆக்சுவலாக எம்டி ஃபோல்டரு நான் சொன்னேன்ல, எப்போதுமே ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி உங்களோட மிஷினில் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதை இங்கே ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ண கையோட நீங்கள் ஏற்கனவே கோட் இருந்துச்சுன்னா அது இண்டெக்ஸ் கோட் பேஸ் கொடுங்க. இதில் இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எம்டி கோட் பேஸு. ஸோ அதனால் இங்கே இல்லை. ஸோ இங்கே 3 இருக்குது பாருங்கள், சேட்டு, ஏஜென்ட் ஆட்டோனா அதுவே க்ரியேட் பண்ணி அதுவே அப்ரூவ் பண்ணிட்டு போயிடும். நம்ம அப்படி தேவையில்லை. நான் வெறும் ஏஜென்ட் கொடுத்துட்டு ஒரு
சிம்பிளான ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து என்ன கோட் ஜென்ரேட் பண்ணுதுன்னு பார்ப்போம். யூஸிங் 3JS using 3JS create a simple car game அப்படிங்கிறேன். அவ்வளோதான். 3JS வச்சு ஒரு சிம்பிள் கார் கேம் க்ரியேட் பண்ணு அப்படிங்கிறேன். இது டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாம், ஆனால் நான் இப்படி கொடுத்துருக்கேன். சரி, இது க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கு பாருங்கள் கோடு. ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் செட்டப்ஸ் இருந்தது, அப்புறம் பேசிக் ஃபைலு, அப்புறம் இம்ப்ளிமெண்ட் தி கேம். என்ன பண்ணுது, டெர்மினல் இதை ரன் பண்ணும் அப்படிங்குது. நல்லா புரிஞ்சுங்க. எல்லா ஏஐ கோடிங் அசிஸ்டன்ட் டூலும் ஒரு தப்பு பண்ணும். விண்டோஸில் வந்து லினக்ஸ் கமாண்டை ரன் பண்ணுது. அது ஏன்னு தெரியல. இதெல்லாம் பண்ணாதரான்னு சொன்னால் இப்போ பாருங்களேன், இந்த அண்டு வந்து இங்கே வந்து தப்பு ஒர்க் ஆகாது. அடிச்சிச்சா யாராரு அடி வாங்கினா தான் தெரியுது. இதுக்கப்புறம் இவன் இல்லை நான் வேறு மாதிரி பண்ணுறேன், செமிகாலன் போடுறேன் அப்படிமா. இது ஏன்டா ஆரம்பத்திலே பண்ணக்கூடாதா? இவ்வளோ நாலேஜில் உனக்கு என்ன வாய்ஸில் ரன் பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதா? சரி, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுது, 3 இன்ஸ்டால் பண்ணுது. npm install 3 அப்படிங்குது. நல்லா பாருங்கள், ஆக்மெண்ட் கோடுக்குள்ளே கார் கேம்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் 3JS க்ரியேட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டால் ஒயிட். இதுக்கு அடுத்தது அப்படியே கோடிங் இண்டெக்ஸ் பண்ணிட்டே இருக்கு பாருங்கள், க்ரியேட் பண்ண. இவங்க ஒரு நல்ல டஃப் காம்படிஷன் கொடுக்குறாங்க. ஓகே, நான் மெயினாக சொல்ல வந்தது, நீங்கள் உங்கள் பசங்களோட உட்காந்து இதை பண்ணுங்கள். சம்மர் வெக்கேஷனில் பசங்களை கேம் விளையாடுறதுக்கு பசங்களை கேமே டெவலப் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி 3JS வச்சு சிம்பிளான ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து டெவலப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் கூட உட்காருங்க. அவங்க இதை பண்ணுறப்ப ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க, நம்மளே கேம் டெவலப் பண்ணலாமான்னு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங்குள்ளே இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரதுக்காக சொல்கிறேன். ப்ரோக்ராமிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ்குள்ளே இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரதுக்காக. நீங்கள் தியரியெலாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள கொண்டு வந்தீங்கச்சுன்னா அவங்க கடுப்பாயிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவுட்புட்டு இந்த மாதிரி சிம்பிளாக அதுவே க்ரியேட் பண்ணி கொடுக்குறத பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாமான்றவர். அதுக்கப்புறம் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த JS ஃபைல் எதுக்கு இந்த npm இன்ஸ்டாலு, எப்படி இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகுது, ப்ரௌசர்னா என்ன, HTML என்ன, CSSனா என்ன, ஸ்டாட்டிக் கண்டென்ட் என்ன, டைனமிக் கண்டென்ட் என்ன, அப்புறம் இந்த ப்ரௌசர் எப்படி ரெண்டர் பண்ணுது, அப்புறம் இதை எப்படி போய் டெப்ளாய் பண்ணுறாங்க, என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸு, பட் படிப்படியாக அவங்களுக்கு கொஞ்சம் கொண்டு பண்ணி வச்சுக்கலாம். உண்மையில் இன்ட்ரெஸ்டட் ஆளுவங்க எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க பசங்க. ஆனால் அவுட்புட்டை காமிச்சிட்டு அப்புறம் அதுக்குள்ளே கொண்டு போகணும். இதோட பிரின்சிபல் நான் எப்படி எடுத்தேன்னா, ஹெட் ஃபர்ஸ்ட் சர்வ்லெட்ஸ் அண்ட் JSPன்னு ஒரு புக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு சர்வ்லெட் அண்ட் JSP ஜாவா வெப் காம்பனன்ட் டெவலப்பர் எக்ஸாம் படிக்கிறப்ப படிச்சது. அந்த புக்கோட ஸ்டார்டிங்கே தான். கண்ணை மட்டும் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு 4-5 ஸ்டெப்பு சொல்லலாம். போட்டோன்னே அது ஓடிடும், சர்வ்லெட் ஓடிடும். அப்போ என்ன சொல்லலாம், நேரம் போய் ரெஸ்யூமில் ஆட் பண்ணி உனக்கு சர்வ்லெட் தெரியும்னு. என்னடான்னு பார்த்தா அப்போ தான் அந்த ஃபஸ்ட் எடுத்தோடனே கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, உங்களால் இது ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும்னு. அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த டாப்பிக்குள்ளே கொண்டு போவாங்க. அதுதான் இங்கே சொல்கிறேன். ஸோ இந்த டெவலப்மெண்ட் சர்வர் எல்லாம் முடிச்சிச்சு. நான் டெவலப்மெண்ட் சர்வர் ரன் பண்ண சொல்கிறது, ரன் பண்ணுமா என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் வந்து இங்கே இது இருக்குங்க, செக் பாயிண்ட் போட்டு வச்சுக்கலாம். நம்ம திடீர்னு க்ளோஸ் பண்ணாமல் அழகாக செக் பாயிண்ட் போட்டு அங்கேயும் திரும்ப கன்டினியூ பண்ணுறான். ஓகே, இப்போதைக்கு இது லோக்கல் ஆரம்பிச்சிச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். கிளிக் பண்ண என்னாச்சு, வாவ் பாருங்கள். அதுதான் ப்ரெஸ் R. ஓகே, ஒரு சில இது பிரச்சனை பண்ணுது. ஓகே, ரோடே காணும் ஒரு லெவலுக்கு அப்புறம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதோட டாயோட இதை மாற்ற சொல்லுவோமா. சரி, நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து ஒரு காரோட ஃபோட்டோ கொடுத்து சேஞ்ச் தி கார் டு லுக் லைக் தி இமேஜ் அட்டாச்ட் அப்படின்ட்டேன். இந்த காரை வந்து இந்த மாதிரி இமேஜில் உள்ளது மாதிரி மாற்று அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அது படித்து கற்றுக்குச்சு. இது வந்து ஃபார்முலா 1 ஸ்டைல் ரைஸ் காரு. ஸோ அதே மாதிரி இது மாற்ற போகுது. எக்ஸாக்டாக பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ரொம்ப சிம்பிள் கிராஃபிக்ஸ்னால கொஞ்சம் லுக் அண்ட் ஃபீல் அது மாதிரி மாற்றும். எது காட்டுறேன்னா, எப்படி இமேஜஸ் கொடுத்தா ஒர்க் ஆகுதுங்கிறத வச்சு தான் அதை காட்டுறேன். ஃபஸ்ட் இட்ரேஷன்லேயே சில ப்ராப்ளம்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் சொல்லலாம், இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்ல அது ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும். ப்ரொடக்ஷன் கிரேடு கிடையாது, திரும்ப சொல்கிறேன், ப்ரொடக்ஷன் கிரேடு கிடையாது, ப்ரோட்டோடைப் தான், POC தான். ஓகே, ஆனால் பட் ஒரு லுக் அண்ட் ஃபீலை பார்த்துட்டு அவன் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் அதை எடுத்து நோண்ட ஆரம்பித்து அதை ப்ரொடக்ஷன் கிரேடுக்கு மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அந்த வே நீங்கள் நிறைய கற்றுக்கலாம்.
நிறைய பேருக்கு நான் தான் சொல்கிறது, இல்லாத ஒன்றை பண்ணுறதுக்கு வந்து இருக்கிறத ஒன்றே பண்ணி பாருங்கள், நிறைய கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாம். இப்போ இருக்கிற ஃபண்டமெண்டலே தெரியாமல் நேராக ஒன்று புதுசாக பண்ண போனால் கொஞ்சம் லேர்னிங் கர்வ் கஷ்டம். பண்ணக்கூடாது, பண்ண முடியாதுன்னு யாரும் இங்கே சொல்ல முடியாது. உங்களோட லேர்னிங் கர்வ் கஷ்டம். முடிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், சரி இது முடிப்போம் அப்படின்னு. இப்போதைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, டெவலப்மெண்ட் சர்வர் ரன் ஆகுதாங்கூடையும் டெர்மினல் போய் படிச்சுட்டு வந்துடுது பாருங்க. கரெக்டாக ரன் ஆயிருக்கா? எஸ், கிரேட். ஏதோ பண்ணிட்டேன் அப்படிங்குது. ஓகே, கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட்டு, பிராண்டிங் எலமெண்ட்டு, டீட்டெயில்டு வீலு, F1 கார் ஷேப்பு, எக்கச்சக்க சேஞ்சஸ் பண்ணிட்டேன் அப்படிங்குது. நம்ம டேட்டாவை அக்சஸ் பண்ணலாம், இருந்தாலும் ஒரு சர்வரை ஸ்டாப் பண்ணிட்டு. இல்லை, கார் ரிவர்ஸில் போகுது. ஓகே. ரிவர்ஸில் கொடுத்தா ஃப்ரண்ட்டில் போகுது, ஃப்ரண்ட்டில் கொடுத்தா ரிவர்ஸில் போகுது. காரை வந்து மாற்றி பண்ணிடுச்சு. ஓகே, ரீசெட் பண்ணால் கார் இஸ் நாட் மூவிங். ஓகே, இது ஒரு கார் கேம். ஏன்டா கார் கேம்லாம் பண்ணி காட்டுறேன்னு நினைக்காதீங்க. இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் யுவர் கிட்ஸ் என்கேஜ்ட். இந்த சம்மர் வெக்கேஷனில் உங்கள் பசங்களை கேம் விளாட்றதுக்கு பதில் கேம் டெவலப் பண்ண கொண்டு வரலாம். அந்த கேம் டெவலப்மெண்ட் மூலமாக அவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கற்றுக்கலாம், கோடிங் கற்றுக்கலாம், நிறைய விஷயம் அவங்க நோண்டி கற்றுக்கலாம். தயவுசெய்து அவங்க கூட உட்காந்து இதெல்லாம் கற்றுக் கொடுங்க. ஓகே, நம்ம இதுக்குள்ளே வந்துட்டு அதுக்குள்ளே மறந்துட்டோன்னு நினைக்காதீங்க. எஸ், எடுத்து ஆக்மெண்ட் கோடை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. என்னோடய ஃபீட்பேக் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் யூஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது மாதிரி வேறு எதுவும் டாபிக் கவர் பண்ணால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கவர் பண்ணுறேன். என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய கண்டென்ட்ஸ் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நான் நிறைய டூல்ஸை பற்றி டெமோ பண்ணியிருக்கேன், அதெல்லாம் எடுத்து பாருங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள், என்னோடய வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், என் ட்விட்டர் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் ஸ்டே அப்டேட்டட் வித் AI அப்டேட்ஸ். தேங்க்யூ.